ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான கருப்பட்டி வச்சு செய்யக்கூடிய உளுந்து களி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த களிக்கு நம்ம அந்த ரெடிமேடாக நம்ம மாவு ஏற்கனவே அரைச்சி வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நினச்ச உடனே ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ஹெல்த்தியான களி ரெசிபி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான, அதே சமயம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான இந்த களி ரெசிபி எப்படி குயிக்காக செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த உளுந்து களி செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி கருப்பட்டி யூஸ் பண்ணுறோம். இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் அளவுக்கு கருப்பட்டி எடுத்து அதை ஒரு பவுலில் சேர்த்து அது நனைகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி இப்போ இதை நல்லா ஹீட் பண்ணி கரைச்சிக்க போகிறோம். வெல்லத்தை விட கருப்பட்டி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வெல்லத்தை விட ரொம்ப சீக்கிரமாகவே ஹீட் பண்ணும்போது இது நமக்கு மெல்ட் ஆகி நல்லா கரைஞ்சும் வந்துடும். வெல்லம் சேர்த்து கூட நீங்கள் இந்த களி ரெசிபி இதுக்கு பதிலாக ட்ரை பண்ணலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அதை விட இந்த கருப்பட்டி சேர்த்து செய்யும் போது நல்லா வாசனையாகவும் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாகவும் அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷனாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மெல்ட் பண்ணி இதை நல்லா கரைச்சி விட்டுறோம். நம்ம பாகுப்பதம்லாம் எதுவும் தேவையில்லை, நல்லா கரைஞ்சா போதும். இப்போ இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த உளுந்து களி செய்கிறதுக்கு வீட்டில் ஏற்கனவே ரெடிமேடாக வச்சுருக்க பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறோன்னு சொன்னேன் இல்லைங்களா? பாருங்கள், இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதிலிருந்து ஒரு கிண்ணம் அளவுக்கு நம்ம எடுத்து இன்றைக்கி யூஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம கருப்பட்டி அளந்த அதே கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் அளவுக்கு இந்த உளுந்து களி மாவு எடுத்து நான் சேர்த்துக்கிறேன். இதில் பச்சரிசியும் உளுந்தும் நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம். நீங்கள் பச்சரிசி, மாவு பச்சரிசி வேண்டாங்க, நம்ம பொங்கலுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பொன்னி பச்சரிசி வாங்கிக்கோங்க. இது 1/4 டம்ளர் எடுத்துக்கோங்க. பொன்னி பச்சரிசி நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற டம்ளரில் 1/4 டம்ளர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மீதி 3/4 டம்ளர் அளவுக்கு நம்ம இந்த வெள்ளை உளுந்து இருக்கு இல்லையா, உருட்டு உளுந்து, அதை எடுத்துக்கோங்க. இப்போது இது ரெண்டையும் தனித்தனியாக நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா சிவக்க ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த ஒரு டம்ளரில் 1/4 டம்ளர் அரிசி, 3/4 டம்ளர் உளுந்து, இது ரெண்டையும் தனித்தனியாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சுட்டு மிக்சியிலேயே பவுட்ரு பண்ணிக்கலாங்க. மிக்சியிலேயே பவுட்ரு பண்ணி அது சலிக்கலாம் தேவையில்லை. நல்லா நைஸாக முடிஞ்ச அளவுக்கு பவுட்ரு பண்ணி ஆறின பிறகு அது ஒரு இது மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நினச்சோடனே நீங்கள் களி ரெசிபி ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம அதுலேருந்து 1 கப் அளவுக்கு எடுத்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மொத்தமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு பெருசாக கட்டி விழுந்துடும். அதுக்கப்புறம் அதை கரைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஓரளவுக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்னும் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி அதில் சேர்த்துக்க போகிறோம். 2 டம்ளர் தண்ணி சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன கட்டிகள் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இது நீங்கள் வேக வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அப்படி கரைஞ்சி உங்களுக்கு களியில் ஒன்று போல் சேர்ந்து வந்துடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது 3 டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த 1 கப்பு மாவை நம்ம கரைச்சிருக்கோம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க. லேசாக இது சூடு ஏற ஆரம்பிக்கும் போதே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கருப்பட்டியையும் இதில் வடிகட்டிக்கலாம். கட்டாயம் வடிகட்டி வச்சு இதை வடிகட்டிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க மண், தூசு ஏதாவது இருந்ததுன்னா இதில் நமக்கு மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் மட்டும் கலந்து விடணும். இல்லை கைவிட்டு நம்ம வேறு வேலையை பார்க்க போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக அடியில் அப்படியே தங்கி அடி பிடிச்சிரும். ஒரு 2 நிமிஷத்தில் பாருங்கள், நல்லா இந்த மாதிரி திக்காகி வந்துடும். கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா கெட்டிப்பட்டு நல்லா மாவு வெந்து நல்லா நிறைய குவான்டிட்டி இந்த மாதிரி ஜாஸ்தியாகி வந்துடும். நமக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா பபிள்ஸ் பெருசாக வேக ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா அது நல்லா கமகமன்னு உங்களுக்கு அந்த களியுடைய வாசனை வர ஆரம்பிச்சிடும். நல்லா திக்காகி இந்த மாதிரி வந்திருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி பெரிய பெரிய பபுள்ஸ் வரும். இதுதான் நமக்கு களி ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். இந்த டைமில் இப்போ நான் ஸ்டெப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளவுதான், ரொம்ப டேஸ்டியான உளுந்தங்களி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் வச்சு நீங்கள் கூடவே நல்லெண்ணெய் சேர்த்து சர்வ் பண்ணலாம். களிக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன்னா அது நல்லெண்ணெய் தான். அப்படி இல்லை குழந்தைங்களுக்கு குடிக்கிறீங்க அப்படின்னா நெய் சேர்த்தும் சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை இந்த களியில் சேர்த்து சாப்பிட்றதுக்கு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான, டேஸ்டியான ஒரு சூப்பரான உளுந்தங்களி ரெசிபி. நம்ம நினச்ச உடனே மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தா சட்னி செய்யக்கூடிய இந்த களி ரெசிபி கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி நெய் சேர்த்துருக்கேன். நெய்க்கு பதிலாக மேலே ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் அப்படியே சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.